ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவைசிங் கமிட்டி இந்த படமே நீங்கள் வித்ட்ரா பண்ணி முடிச்சாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் ஆமா. அதுக்கே வந்து இன்னும் மினிமம் 1 வீக் ப்ராசஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ மினிமம் ஒரு 10th படம் பார்க்கப்பட்டு ரிவைசிங் கமிட்டியில் சர்டிஃபிகேட் வரதுக்கான வாய்ப்புகள் மட்டும் நிறைய இருக்குது. ஓகே. அப்போ தான் தெரியும் நம்ம 20 நிமிஷமா 10 நிமிஷமா நம்ம சொல்ல மாதிரி 3 நிமிஷமாங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். 14th வர்றதுக்கான அந்த வேலைகள் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் தான் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தினதா நம்மளுக்கு தகவல் வருது சார். அது எவ்வளோ உண்மை? இல்லை அதுதாங்க இவங்க ரிவைசிங் கமிட்டி மனசு டோட்டலாக இப்போ யார் மனசு வைக்கணும்னா ரிவைசிங் கமிட்டியுடைய தேர்தல் குழு அதிகள் மட்டும்தான் ஓகே உடனடியாக நம்ம பார்ப்போம் பார்த்து செட் கொடுப்போம்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 14th நம்ம ஒரு கால்குலேட்டில் இருக்கோம். ஏன்னா கேவிஎன் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து உட்காந்து பேசின விஷயங்கள் அதுதான். ஸோ இப்போ இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு. பட் அவர்கள் பார்ப்பதற்கே நேரம் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே பார்க்க முடியாதுங்க, நாங்கள் பார்க்குறப்ப தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி கண்டிப்பாக அது பிப்ரவரி மந்த்து ஃபுல்லாகவே ஓடிடும் உங்களுக்கு. ஏன்னா மினிமம் ஒரு 30 days டியூரேஷன் நமக்கு எடுக்கும் ப்ரொசீஜராக போனால். அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு அவசர கால நடவடிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நோக்கி அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 1 வீக்கில் வாய்ப்புகள். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் சொன்னது மாதிரி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரது மாதிரி மந்த் எண்டோ ஃபர்ஸ்ட் வீக்கோ வருது. வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது சென்சார் அதுக்கு பிறகு நீங்கள் உடனடியாக பார்த்து யூஎஸ்எட் கொடுக்கப்பட்டால் கூட படம் வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. எலெக்ஷனுக்கு பிறகு தான் வரும்.